அடிப்படையில் விஜய் வளரவே கூடாதுன்றதான் அடிப்படை எண்ணம். புரியுதுங்களா? இப்படி பாருங்க, எடப்பாடி பழனிசாமி ஒரு வயது முதிர்ந்த தலைவர், ஓகேவா? அவரு நம்ம பையனுக்கு போட்டி இல்லை. நம்ம பையனுக்கு யார் போட்டி? விஜய் தான். இத்தனை வருஷம் எல்லாரும் சும்மா இருந்தாங்க. என் பையன் சிஎம் ஆகும்போது தானே ஒருத்தன் கட்சி ஆரம்பிக்கணும் என்று அன்னி புலம்ப மாட்டார்களா? விஜய் மேட்ச் பண்ண முடியுமா உதயநிதியால? தெரியல, களத்துக்கு வந்தா தான் நமக்கு தெரியும். முடியாது. ஸ்டார் பவரை மட்டும் வச்சு சொல்றேன், அரசியல் திறனை பற்றி நான் பேசவே இல்லை. சார், அவர் சினிமால ஸ்டார்னா இவர் அரசியல் ஸ்டார் தானே. ரைட்டுங்க, வேலை செய்யணுங்க. தாத்தா செத்ததுக்கே 1 மணி நேரம் லேட்டா போனா சார் செங்கத்தெல்லாம் தூக்கிட்டு போனார் பாத்தீங்களா இல்லையா? இருக்கட்டும், தேர்தலோட சரி. அதுக்கு பிறகு அவருக்கு தான் ஒரு சிஸ்டமே இறங்கி வேலை பார்க்குது இல்ல சார்? வேலை பார்க்குது. ஆட்சி கையை விட்டு போன பிறகு இந்த சிஸ்டம் கூட இருக்குமா? அதை பிடிச்சி வைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருக்காங்க தானே சார். அவர் இதை விட ஒஸ்டான ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதியா மாறுறாரு பார்க்கலாமா? தேர்தலுக்கு முன்னாடி 21க்கு முன்னாடி உதயநிதி என்னென்ன நிகழ்ச்சி நடத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க சொல்லுங்க. அவர் நிகழ்ச்சியே நடத்த தேவையில்ல, இவரை நாங்க டம்மி பண்றோம், விஜய் டம்மி பண்றோம். அப்படி அவர்கள் பயப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? நியாயமான சந்தேகம் தானே அது. அதெல்லாம் அடிப்படையிலே விஜய் வளரக்கூடாது. அதனால தானே ஏமா ரொம்ப பர்சனல் அட்டாக்லாம் பண்ணாங்களே, நாமளே பேசியிருக்கோம். இந்த ஒரு திருமணத்திற்கு எங்கேயோ கோவாக்கும் எங்கேயோ போனாங்கன்னு நினைக்கிறேன், தனி விமானத்தில் போகும்போது அந்த வீடியோ அது பரவாயில்ல சார், ரொம்ப டயர்டா வராரு, பிள்ளைங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்து டயர்டா வராரு, அதை ரொம்ப தப்பா சித்தரிச்சு சொல்றாங்க. இது விஜய் எப்படிலாம் பர்சனல் டார்கெட் எல்லாம் பண்றதுக்கான நோக்கம் கடுமையான கோபம் இருந்தால் தானே இப்படி எல்லாம் செய்வார்கள். இப்போ எந்த எல்லைக்கு வேணாலும் போறாருன்னா அடிப்படையிலே விஜய் வளரக்கூடாதுன்றதான் இவங்களோட எண்ணம்.